அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. எந்த காலத்தில் எந்த நேரத்தில் பேசுவது என்பதுதான் அதற்கு அதனுடைய வெயிட்டேஜ் கூடுது. இந்த நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால், அரசியலுக்காக, காங்கிரசுக்காக, பாஜகவுக்காக மாறிவிட்டார்கள் என்றால், திமுக தமிழ்நாட்டில் காலங்கழிப்பது கஷ்டம். டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. டீலிமிட்டேஷன்ங்கிறது ஒரு ஃப்ராடு. டீலிமிட்டேஷனை ஆதரிப்பவர்கள் யாராக இருந்தாலும் தென் மாநிலங்களுக்கு எட்டப்பர்கள். ஊடகங்கள்லயும் சமூக ஊடகங்களையும் பாத்தீங்கன்னா போக வரவங்க லெப்ட் கைட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் இன்றைக்கு மோடியா. திமுக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு யார் சொன்னா? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்த டீலிமிட்டேஷன் விவகாரம், மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் கூட என்ன சொல்றாரு, எங்களுக்கு போதிய ஸ்ட்ரென்த் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, கூடிய விரைவில் அந்த மசோதாவை நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெஷல் செஷனும் அதுக்கு இந்த மான்சூன் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன முடிவு எடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகம் அவங்க திமுகவை தொடர்ந்து சீண்டுவது போலவும், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, பாஜகவை பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை ஆசை வார்த்தை காட்டிவிட்டார்கள், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ற அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம். தயாநிதி மாறன் கடுமையான தன்னுடைய சாடல்களை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தினுடைய பதின் வாயிலாக வெளியிட்டிருந்தாரு. எப்படி பார்க்கிறீங்க இந்த விவகாரத்தை? அதாவது இதுல ஒரு ரெண்டு விஷயமா நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அரசியல் ரீதியாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள் இவர்கள், அது ஒன்று. இன்னொன்று தமிழ்நாட்டு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மை பயக்கும் என்று. நீங்க காங்கிரஸ் திமுகவை எதிர்ப்பது அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து இவர்கள் தாவேகா கட்சி கூட சேர்ந்ததுனால இவர்கள் எதிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல மறு எதிர்வினையாக இவர்களும் காங்கிரஸ இன்றைக்கு யாரும் இவர்களோட இல்லாத நிலையில தமிழ்நாட்டுல ஒரு இன்டாக்ட் கூட்டணியாக கடந்த தேர்தலுக்கு முன்னால இருந்தது. இப்போ அது இல்லாத நிலையில இவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள் திமுக. அப்ப இவர்களுக்கும் ஒரு நண்பர் தேவை, ஒரு கூட்டணி தேவைங்கும் போது பாஜகவை நோக்கித்தான் நகர்ந்தாக வேண்டும். இது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதாவது அந்த பின்னணியில தான் நாம பார்க்கணும். இந்த கனிமொழிங்கிற ஒரு அம்மையார் அவங்க பேசியிருக்கிறாங்க, அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என்பது. அது எல்லா காலத்திலையும் எல்லாரும் பேசுறதா. அததான் திமுக காரங்க சொல்றாங்க, எல்லாரும் நாங்க பேசுறதான, நீங்களும் பேசுறது நாங்களும் பேசுறது, எல்லாரும் பேசுறது. ஆனால் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் பேசுவது என்பதுதான் அதற்கு அதனுடைய வெயிட்டேஜ் கூடுது. அப்ப இந்த நேரத்துல அந்த அம்மையாரை விட்டு ஒரு லோ வெயிட்டேஜ் கேண்டிடேட் அவங்க, அதாவது அவர்களை விட்டு பேச விடுறதுங்கிற அடிப்படையில திமுக இன்றைக்கு அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த வாட்டரை டெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த இதுல டெஸ்ட் பண்றதாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அதனால இது ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக. ஆனால் இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு நிலைப்பாடுல அதாவது டீலிமிட்டேஷனை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுல இருந்து ஆரம்பத்துல இருந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்பொழுதும் அந்த நிலைப்பாட்டுல தான் இருப்பதாக நான் கருதுகிறேன். அரசியல் ரீதியாக இவர்கள் அந்த நிலைப்பாட்டில இருந்து இவர்கள் மாறிவிட்டார்கள் என்றால், அரசியலுக்காக, காங்கிரசுக்காக, பாஜகவுக்காக மாறிவிட்டார்கள் என்றால், திமுக தமிழ்நாட்டில் காலங்கழிப்பது கஷ்டம், இருப்பது கஷ்டம். அது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்போ அரசியலுக்காக முன்ன பின்ன மாறலாமே ஒழிய, ரெண்டு நம்முடைய வாசகர்களுக்கு ரெண்டு விஷயத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடை திமுக எடுத்துவிட்டு இங்கே இவர்கள் அரசியல் பண்ண முடியாது. அது இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும். அப்போ இவர்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க பாத்தீங்களா, காங்கிரஸும் இவர்களும் சண்டை போடுவது வெறும் அரசியல் சண்டை. நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா தயாநிதி மாறன் கூட
அவர் பேசியிருக்கிறத நான் பார்க்கிறேன். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வந்து தெளிவான நிலைப்பாடு இல்ல காங்கிரஸ் இருக்கு. ரேவந்த் ரெட்டி கூட வந்து அதிகமா வந்து டீலிமிட்டேஷன் வந்தா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உங்க நிலைப்பாடு தான் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக கேக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கேக்குறாங்க. ஆனா காங்கிரஸோட நிலைப்பாடு அது மட்டுமல்ல. அதையும் தாண்டி நீங்க என்ன விஷயம் சொன்னா ரேவந்த் ரெட்டி இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வந்து அவர் சொன்னதுல முக்கியமான ஒரு செய்தி ஹைபிரிட் மாடல் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஹைபிரிட் மாடல்னு சொன்னா வெறும் பாப்புலேஷன் அடிப்படையில இல்ல, மாறாக அதாவது இந்த ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அந்த எக்கனாமிக் அந்த ஜிஎஸ்டிபியில என்ன கான்ட்ரிபியூஷனை கொடுக்கறதுங்கிறது ஒன்றும், இன்னொன்று வந்து எந்த அளவிற்கு டெவலப்மெண்டாக இருக்கிறதுங்கிறது 50க்கு 50ங்கிறத போட்டு அதை வச்சுதான் வந்து நீங்க நம்ம முடிவு பண்ணுமே வெளியே வெறும் பாப்புலேஷன் ரீதியா முடிவு பண்ண முடியாதுங்கிறதையும் ரேவந்த் ரெட்டி சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்லி இருந்தாலும் அது ஒரு மாநில முதலமைச்சர் எடுத்துக்கிற சொல்ற அளவுல ஒழிய அகில இந்திய அளவுல காங்கிரஸோ இன்றைக்கு காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கேயோ அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க டீலிமிட்டேஷன் கூடாது அப்படிங்கிறதுல அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் பெரிதாக நான் நிலைப்பாடு வந்து இருக்கதாக நான் கருதவில்லை. ரெண்டு பேருமே எதிர்த்தாகணுங்கிற ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக தென் மாநிலங்களுக்கு பெரிய அளவிற்கு துன்பம் விளைவிக்கக்கூடியது, இது அவர்களுடைய பவரை குறைக்கக்கூடியதுங்கிற அடிப்படையில திமுகவும் எதிர்க்கு. இவர்களை பொறுத்தவரையில் வந்து காங்கிரஸை பொறுத்தவரையில் தென் மாநிலங்கள்ல வந்து 3 மாநிலங்கள் இவர்களுடைய ஆட்சி இருக்கு. இந்த 3 மாநிலங்களுடைய ஆட்சியில வந்து இவர்கள் அது போல செய்து விட்டால் என்றால் அவர்கள் ஆட்சியை இழக்க நேரிடும் என்பது அவர்கள் காங்கிரஸுக்கு. எனவே அடிப்படையிலே 2 பேரும் எதிர்க்கிறாங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். இவர்கள் சண்டை என்பது அரசியல் சண்டையாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்கு மேல வந்து ஒருத்தரை எக்ஸ்போஸ் பண்றதுங்கிற ஒரு விஷயத்துல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வந்து மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்கிறார் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே முடியாது. டீலிமிட்டேஷன்ங்கிறதே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து திமுகல வந்து இவர்களுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அதை பார்த்து விட்டு நாங்கள் சொல்றோங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதுதானே ஒழிய வந்து மற்றபடி அடிப்படையில் இருவரும் எதிர்க்கிறார்கள் என்பதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவங்க போடுற சண்டைக்குள்ள வந்து நாம வந்து உள்ளுக்கு பெட்டி பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டு இருக்க கூடாது. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக மோசமான விஷயம் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுதான் வந்து நான் என்னுடைய பார்வையாக வைக்கிறேன். வந்து 2 பேருமே அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதா வந்து இவர்களை குற்றம் சாட்டுறதும் இவர்களை குற்றம் சாட்டுறதும் என்பது இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டினுடைய எதிரெதிர் நிலையில தமிழ்நாட்டில் இருக்கிறவருடைய வெளிப்பாடுதான் நான் பார்க்கிறேன். ஆனா சார், இப்போ மத்திய அரசு, பாஜக அரசு ரொம்பவே திட்டமிட்டு பிளான்டா தான் வந்து இந்த மசோதாவை வந்து இப்ப மீண்டும் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஃபெயில்ட் ஆனது. இப்போ இந்த முறை வந்து பல மாநில கட்சிகளை வந்து உடைச்சி அந்த எம்பிக்களை வந்து தன்வசப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க பிளான்டா தான் இருக்காங்க. டிஎம்சில இருந்தா இருக்கட்டும், அதே போல உத்தவ் தாக்கரேனுடைய எம்பிக்களா இருக்கட்டும், ஆம் ஆத்மியில இருந்து ராஜ்யசபாவுடைய உறுப்பினர்கள் வந்து இந்த பக்கம் வந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. கிரண் ரிஜிஜுனுடைய இந்த பேச்சு சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க ஆல்ரெடி சரத் பவார்ட்டையும் பேசிட்டாங்க. அடுத்து மு.க. ஸ்டாலின்ட்டையும் அவங்க நிச்சயமா வந்து மோடிஜியும் சரி அவங்களுடைய பிரதிநிதிகளும் அணுகுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது இல்லையா? அப்போ நிச்சயமா அப்ப அணுகுவாங்க திமுகவை அவர்கள் அணுகுவார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர்கள் செய்து ஆக வேண்டும். ஏன்னா ஆனால் இன்னொரு செய்தியையும் நான் இந்த நேரத்துல சொல்றேன். அதாவது இளைஞர்களுடைய எழுச்சி இருக்கு பாத்தீங்களா? பாஜகவை தோற்கடிச்சுட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, பிரசாந்த் கிஷோர். வந்ததற்கு பின்னால இன்றைக்கு இதெல்லாம் ஒரு 2 இண்டிகேட்டர்களை பார்க்கும் பொழுது வட இந்தியாவில் உள்ள இந்து பின்னணியில் உள்ளவர்கள், இந்து மக்களை இவர்களைத்தான் ஓட் பேங்கா என்று நம்பி இருந்த பாஜக என்று அப்படி இல்லை.
அப்போ இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, வட இந்தியாவில இவர்கள் ஏற்கனவே கூட ஒரு இந்துல ஒரு கட்டுரை வந்தது. முன்னை போல இப்பொழுது இவர்கள் மீண்டும் அந்த டீலிமிட்டேஷன்ல ஆர்வமாக இருக்க முடியாதுங்கிறதுக்கான காரணம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வட இந்தியாவை நம்பி இருந்தாங்க. இன்றைக்கு வட இந்தியா அவர்கள் கையை விட்டு போய்விட்டது, கிட்டத்தட்ட போய்விட்டது பொழுது இந்த அதாவது பிரிங்க்மேன்ஷிப் ஆங்கிலத்துல பிரிங்க்மேன் 11th மினிட் வரைக்கும் கண்ணை மூடாம இருக்கிறது, அதாவது கொன்றுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரிங்க்மேன்ஷிப், அத அந்த பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரிஜிஜு நான் சொல்றதா பாக்குறேன். நாங்க நிறைவேற்றிடுவோம், நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றது மூலமாக எதிர்கட்சிகள் மத்தியில, தென்னிந்தியாவில் உள்ள கட்சிகள் மத்தியில மற்றும் பல்வேறு கட்சியில ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துவது, சென்டிங் ஷாக் வேவ்ஸ் த்ரூ தேர் ஸ்பைன், அதாவது முதுகெலும்ப அவர்கள் உடைக்கிறாங்களோ இல்லையோ உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஏற்படுத்துறது. அப்போ நேச்சுரலா என்ன அதனுடைய வெளிப்பாடுதான் பாருங்க. நீங்க கூட இப்ப பேசுறீங்க, நானும் நம்மளும் இப்ப பேசுறோம். அது சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ இது திமுக மத்தியிலையும் என்ன உணர்வுகளை ஏற்படுத்தும், காங்கிரஸ் மத்தியிலையும் என்ன உணர்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒருபுறம் கட்சிகளை எல்லாம் உடைத்து விட்டார்கள் என்பது உண்மை, அவர்கள் பெரும்பான்மையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. எல்லாம் செஞ்சு வட இந்தியாவுக்கு நீ அதிகமாக கொடுத்து வட இந்தியாவில நீ தோக்க போறப்பா அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவன் இதை எதுக்கு செய்ய போறாங்கிற அந்த கேள்வியையும் நான் முன்வைக்கிறேன். சார், இப்போ நாம இங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு அரசியல் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெட்டி பாலிடிக்ஸுக்குள்ள நம்ம ரொம்ப கூர்ந்து உள்ள போக வேண்டாங்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா தமிழகத்திற்கு வருகை புரிந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் எட்டப்பர்கள், people who are all support delimitation bill, they are called எட்டப்பர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா. சோ அது சாதாரண வார்த்தை இல்ல. அவர் இங்க திட்டமிட்டே டிஎம்கேவை மறைமுகமா சாடிட்டு போறாரு. அப்போ அவருக்கும் மறைமுகமா அப்போ சோர்சஸ் கிடைக்கப்பட்டிருக்கலாம். டிஎம்கே தரப்ப பிஜேபி அணுகிருச்சு, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் காங்கிரஸோட முகமா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல இப்படி பேசிட்டு போறாருன்னா அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதாவது டீலிமிட்டேஷனை ஆதரிப்பவர்கள் யாராக இருந்தாலும் தென் மாநிலங்களுக்கு எட்டப்பர்கள், இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எடுங்க. திமுக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு யார் சொன்னா? ஆதரவே கொடுக்கலையேங்க. அப்ப இவர்கள் வலிந்து நம்மளைத்தான் சொல்லியிருக்காங்க எடுக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. அப்ப இவர்களைத்தான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சுட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த நாம சில கிராமங்கள்ல சண்டை போடுவாங்க தெரியுமா, சாடமாடையா சொல்றதுங்கிறது. அந்த சாடமாடையான சண்டை இது. அவன் சாடையா சொல்றது, அவங்க தான், அவன் தான், இவன் தான் இருந்தான், நீ இங்க போனியா, நீ அங்க போனியா, நான் ஒன்னும் சொல்லலைன்னு சொல்லுவாங்களா. அதேதான் இங்க அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. நாமளும் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டு மக்களும் சார்பாகவும் சொல்லுகிறோம், டீலிமிட்டேஷனை ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் என்று. ஆனால் அது திமுகவை பற்றி அல்ல. புரியுதுங்களா? எடுத்துக்கணும்ன்றீங்க. பொதுவான கருத்து. ஆனால் இவர் சொல்லுவது இவர்களை குறித்து சொல்லுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இவர்களும் அப்படித்தான் புரிந்து கொள்கிறார்கள். அதுதான் நீங்க கோளாறே இல்லைங்களா? சிக்கலே அதுதான் சார். இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி வரக்கூடிய, இப்ப நம்ம அடுத்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழகம் ஒரு பொது தேர்தல் என்பது லோக்சபா எலெக்ஷன். அப்படிங்கிற பொழுது இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. காங்கிரஸ் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்தி கடந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வெற்றி பாதையை அமைத்து தந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ திமுக ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது என்கிற ஒரு பிம்பம், ஒரு கருத்து பொது வெளியில் நிலவி வருகிறது. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரதமர் முகம் நிச்சயமா தேவைப்படும். அப்போ காங்கிரஸ் டிவிகே கூட்டணி இன்டாக்டா தொடரும் பட்சத்தில், பாஜக அதிமுக கூட்டணி இன்டாக்டாக தொடரும் பட்சத்தில் திமுக என்ன முடிவெடுக்க வேண்டும், என்ன முடிவெடுக்க முடியும் என்கிற அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு தர்ம சங்கடம் இருக்குது இல்லையா. அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா பாஜக பக்கம் தான் நகர, வேற சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்து பொதுவெளியில முன்வைக்கப்படுது இல்லையா? அதாவது
நீங்க சொல்றதுக்கு சரி. இன்னொரு சான்ஸை நான் சொல்றேன். பாசிபிலிட்டி. அதாவது நம்ம வெறும் வாய்ப்புகளை மட்டும்தான், ப்ராபபிலிட்டியை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அது ஒன்று. நீங்க சொல்றது. அதாவது என்னது? இவர்கள் தனித்து விடப்பட்ட நிலையில் இவர்களை நோக்கித்தான், பாஜகவை நோக்கித்தான் போக வேண்டும் என்று. இன்னொரு கருத்து வலுவாக இருக்கிறது. அது திருமாவளவன் குறிப்பிட்டார். ஆனால் அதை எல்லோரும் அப்படி போற போக்குல திருமாவளவனை தட்டி கழிச்சுட்டு போயிட்டாங்க. அது அல்ல. அது ஒரு வலுவான கருத்து. அதாவது கேரளாவுல மார்க்சிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸும் எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியன் பிளாக்ல இருக்கிறாங்க. ஆமா. மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸும் ஒன்றை ஒன்று எதிர்க்கிறார்கள். அவர்கள் இந்தியன் பிளாக்ல இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை ஏன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறத இன்னொரு பாசிபிலிட்டியா நான் வைக்கிறேன். வெறும் நம்ம தியரட்டிக்கல் பாசிபிலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அரசியல்ல நாளைக்கு அதாவது அடுத்த 10 நாட்கள்ல, அடுத்த 10 வாரத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. லெனின் சொல்வார் பாருங்க, பல 100 ஆண்டுகளுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் சில வாரங்களில் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால இதுவும் இப்படியே இருக்கும் என்று நாம் நம்ப முடியாது. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சில தேர்தலுக்கு முன்னால் வரை இது போன்ற எஃகு கூட்டணி கிடையவே கிடையாது என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்து விட்டது? அதுபோல 2 மாதங்களுக்கு முன்னால் வரை பாஜக அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. இன்றைக்கு ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் பாத்தீங்கன்னா வரவெல்லாம் லெப்ட் கைட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். இன்றைக்கு மோடிங்கிற பிம்பம் சுக்கு நூறாகி விட்டது. அதாவது சர்வதேச அளவிலையும் சரி, இந்திய அளவிலையும் சரி. எனவே அடுத்து என்ன நடப்பது என்பது நமக்கு தெரியாது. நாம் இன்றைக்கு உள்ள விஷயங்களில் இருந்து பேசுவோம். ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. மிகுந்த நன்றிகள் சார். நன்றி, வணக்கம்.